ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இதை பற்றி பேசலைன்னா எப்போ பேசுறதுன்னு தெரியவில்லை. அதனால் இப்போ இது பேசி தான் ஆகணும். என்னன்னா நாங்கள் டிவிக்கு ஜெயிச்சதை ஒரு என்ஜாய்மெண்ட்டாக கேக் பண்ணி வெட்டி கேக் வெட்டி செலிப்ரேட் செலிப்ரேஷன் பண்ணிருந்தோம். பண்ணியிருக்கோம். அதான் ரீல்ஸ்லயும் போட்டிருந்தோம், ஒருத்தர் வந்து ஃபேஸ்புக்ல. கமெண்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்ட் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று இருக்குது. அது ஆக்சுவலி நாங்கள் அந்த வேர்டை வந்து ஹைட் பண்ணிட்டோம். ஃபேஸ்புக்கில் வந்து அதை நாங்கள் கமெண்ட்டை டெலிட் பண்ணிட்டோம். அண்ட் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, இதில் உங்களுக்கு என்ன பெரிய இது இருக்குது? டிவிக்கு ஜெயிச்சதை நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம். திமுக தோத்ததுக்கு நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது புரிஞ்சுக்கணும். இங்கே மாற்று அரசியல் கட்சி எல்லாருமே வேணும் தான் நினச்சோம். எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருமே வேணும்னு தான் நினச்சாங்க. அதுக்காக தான் விஜய் இவ்வளோ பெரிய தனிப்பெரும் கட்சியாக இன்றைக்கி வந்து உருவெடுத்திருக்காரு. அவர் ஆட்சி அமைக்க முடியலனாலும் கண்டிப்பாக அவர் நிரூபிப்பார். இது குழந்தை, இந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல. ஆனால் இது ஒரு கேவலமான ஒரு கமெண்ட் இருக்குல்ல, அதுவும் ஒரு கட்சியை சார்ந்த நீங்க இப்படி பண்றது எந்த விதத்துல நியாயம்? உங்க வீட்டுல பொம்பளை பசங்களே இல்லையா? உங்க பொம்பளை பசங்களை அந்த ஒரு வார்த்தையை சொன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? இது நான் வந்து ஆதங்கத்திலயோ இதுலயோ சொல்லல. என் குழந்தைய நீங்க சொல்றீங்க. தமிழ்நாட்டுல அப்ப எத்தனை குழந்தைங்களை நீங்க வந்து இந்த மாதிரி சொல்றீங்க? தயவு செய்து இந்த மாதிரி கமெண்ட்லாம் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் ஒழுங்கா இருங்க. பிடிக்கலனா விட்டுருங்க. சரி, பிடிக்கலனா ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க. அதை விட்டு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. நல்லா இல்லை ஒரு மாதிரி. நன்றி. தட்ஸ் ஆல். பாய்.